வெல்கம் டு லலித் கண்ணன் யூடியூப் சேனல். இன்றைய டாபிக் டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சிறுக சேமித்தால் பெருகும் வாழலாம் பெருகும் நன்மை. இதுவே இன்றைய மனித வாழ்க்கையின் முக்கியத்துவம். நம் அனைவருக்கும் எதிர்கால தேவைக்காக சேமிக்க வேண்டும் என்ற ஆசையும் எண்ணமும் இருக்கும். நம்முடைய இப்போதைய சூழலில் சேமிப்பு ஏதுவாக இருப்பதில்லை. ஏனென்றால் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகமாக உள்ளது. ஆனால் சேமிக்கும் பழக்கம் இருந்தால் மட்டுமே எதிர்காலத்தில் நடக்கும் எந்த ஒரு செலவுக்கும் நாம் உதவிகரமாக இருக்கும். உதாரணமாக, எதிர்காலத்தில் திருமண வைபவம், கல்வி கட்டணம், அவர்களுடைய குழந்தைகளுடைய கல்வி கட்டணம், மருத்துவ செலவு, இது போன்ற காரியங்களுக்காக நம்மளுக்கு செலவு என்பது முக்கியத்துவம் ஆகிறது. எனவே மாதம் சிறு தொகையை சேமித்து வைத்தால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த முறையை தான் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் முதல் ஆண்டிலிருந்தே சேமிப்பு என்பது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சேமிப்பில் பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. உதாரணமாக, சிலர் நமது வீட்டிலேயே சேமித்து வைக்கலாம். குழந்தைகள் மீன்ஸ் உண்டியலில் சேமித்து வைப்பார்கள். சிலர் மனைவிகள் மீன்ஸ் சில சம்பந்தப்பட்ட பொருட்களில் சேமித்து வைப்பார்கள். இது போன்று சில சேமிப்பின் வழிமுறைகள் உள்ளன. இதில் சிலர் வங்கிகளில் சேமிக்கலாம், தபால் நிலையங்களில் சேமிக்கலாம், சிலர் நகையாக சேமிக்கலாம், சிலர் வீட்டு மனையாக சேமிக்கலாம், சிலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம். வங்கிகளில் சேமிப்பு என்பது இன்றைய காலங்களில் மிக குறைந்த வட்டியை தரப்படுகிறது. எனவே இன்றைய உலகில் எல்லா மக்களும் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை நோக்கியே படையெடுக்கின்றனர். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களின் முன் மிக குறைந்தபட்சமாக 10% to 12% அனைத்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகளும் லாபகரமாக இயங்கிக் கொண்டு வட்டிகளை தருகிறது. அதில் இன்று டாப் 10 மியூச்சுவல் ஃபண்டுகளை பற்றி பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டில் 2 விதமான முதலீடுகள் உள்ளன. ஒன்று எஸ்ஐபி முதலீடு, இன்னொன்று லம்சம் முதலீடு. எஸ்ஐபி முதலீடு மீன்ஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். லம்சம் மீன்ஸ் நேரடியாக முதலீடு செய்வது, ஒரு முறை மட்டுமே முதலீடு செய்வது. இன்று நேரடியாக முதலீடு செய்வதை காட்டிலும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மாதம் 500 ரூபாயாகவோ அல்லது 1000 ரூபாயாகவோ உங்கள் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக வருமானம் வைக்கலாம். முதலில் டாப் 10இல் முதல் ஃபண்டாக நம்ம பார்ப்பது ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட். ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு இந்த ஃபண்டானது கடந்த 5 வருடங்களாக நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஃபண்டாகும். இந்த ஃபண்டில் குறைந்தபட்சமாக 11%லிருந்து 14% வரை கொடுக்கிறது. உதாரணமாக நீங்களே பாருங்கள். இந்த ஃபண்டினுடைய NAV வேல்யூ 38.06, அதாவது நேஷனல் நெட் அசஸ்ட் வேல்யூ. ஃபண்ட் வேல்யூ 18,282 crore is that. Expensive ratio 0.55. எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ மீன்ஸ் நாம் எதிர்கால தேவைக்காக பணத்தை எடுக்கும் பொழுது அந்த வருட கணக்கிலிருந்து இவ்வளவு பர்சன்டேஜான அமௌண்ட்டை கழித்துக் கொள்வார்கள். இது எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ குறைந்திருப்பது மிக மிக அட்வான்டேஜ் ஆகும். ஃபண்ட் ரிட்டர்ன் 1 year 11.5%. ஃபண்ட் ரிட்டர்ன் 3 வருடம் 14%. ஃபண்ட் ரிட்டர்ன் 5 வருடம் 14.7%. இந்த ஃபண்டானது ஓவராலாக நீங்கள் பார்க்கும் பொழுது கம்பல்சரியாக மினிமம் 11% 14% கடந்த 5 வருடங்களாக கொடுத்து வருகிறது. இந்த ஃபண்டானது ஆல் செக்டர் மீன்ஸ் எல்லா டாப் 10 கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்துள்ளார்கள். அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனி மீன்ஸ் TCS, இன்ஃபோசிஸ். பேங்க் கம்பெனி மீன்ஸ் SBI, HDFC. இது போன்ற கம்பெனிகள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்துள்ளார்கள். ரேட்டிங்ஸ் ஆனது கிறிஸ்டல் ரேட்டிங்ஸ் வரை இந்த ஃபண்டானது 5 ஸ்டார் ரேட்டிங் பெற்றுள்ளது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது மிரேயே அசட் எமர்ஜிங் ப்ளூ சிப் ஃபண்ட். இந்த ஃபண்டானது NAV வேல்யூ 69.24.
ஃபண்ட் வேல்யூ 119.25 crore. எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ 0.79. ஃபண்ட் ரிட்டர்ன் 1 இயர் பாருங்கள், ஃபண்ட் ரிட்டர்ன் 1 இயர் 16.8% கிடைக்கிறது. அதாவது குறைந்தபட்சமாக 15%க்கு மேலே கிடைக்கிறது. ஃபண்ட் ரிட்டர்ன் மூன்றாவது இயர் 10.2% கிடைக்கிறது. ஃபண்ட் ரிட்டர்ன் 5 இயர்ஸ், ஸோ கடந்த 5 வருடங்களாக 17.2% கிடைத்துள்ளது. அதாவது 15%க்கு மேல் வட்டி கிடைத்துள்ளது. இந்த கம்பெனியும் மிகச்சிறந்த கம்பெனிகளில் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டமாகும். இந்த மியூச்சுவல் ஃபண்டாலோ ஆல் செக்டார்ஸ் டாப் கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்துள்ளார்கள். இதனுடைய ரேட்டிங் 5 ஸ்டார். இது மிகச்சிறந்த ஃபண்ட் ஆகும். அடுத்து பார்க்கிறது கனரா ரோபகோ ப்ளூ சிப் டைரக்ட் ஃபண்ட். இதனுடைய என்ஏவி வேல்யூ 32.99, ஃபண்ட் வேல்யூ 923 கோடிகள். எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ 0.87. ஃபண்ட் ரிட்டர்ன் 1 இயர் 16.4, ஃபண்ட் ரிட்டர்ன் 3 இயர் 12.8, ஃபண்ட் ரிட்டர்ன் 5 இயர் 14.1. ஃபண்ட் அலோகேஷன் ஆல் செக்டார்ஸ், ரேட்டிங்ஸ் 5 ஸ்டார். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அளவு 12%க்கு மேல் கிடைத்துள்ளது. அது 5 வருட காலங்களில் நீங்கள் பார்க்கும்போது 14% கிடைத்துள்ளது. இதுவும் அருமையான மியூச்சுவல் ஃபண்டு ஆகும். நான்காவது நம்ம பார்க்க இருப்பது பிரக்கி லாங் டேர்ம் இக்யூட் டைரக்ட் ஃபண்ட். இதனுடைய வேல்யூ இந்திய வேல்யூ 34.67, ஃபண்ட் வேல்யூ 5007 crores. எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ 1.01, ஃபண்ட் ரிட்டர்ன் 1 இயர் 27.2, அதாவது 27.2%. கடந்த ஒரு வருடமாக நீங்கள் இந்த ஃபண்டை பார்க்கும்பொழுது 25%க்கு மேல் லாபம் கிடைத்துள்ளது. ஃபண்டு 3 வருடங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 14%. ஃபண்ட் ரிட்டர்ன் 5 இயர்ஸ் மீன்ஸ் 15%. இந்த ஃபண்டு நீங்கள் ஒரு முறை கம்பேர் செய்து பாருங்கள். 5 வருட வருமான மதிப்பு 15%க்கு மேல் கிடைக்கிறது. இதுவும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்சோ 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் பெற்றுள்ளது. இதுவும் அனைத்து தரமான டாப் 10 கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறார்கள். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது முக்கியமான ஒன்று ஐசிஐசிஐ புரூடென்சியல் டெக்னாலஜி டைரக்ட் ஃபண்ட். இதனுடைய என்ஏவி வேல்யூ 91.06, ஃபண்ட் வேல்யூ 832 crores. எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ 1.96, ஃபண்ட் ரிட்டர்ன் 1 இயர் 51.4, ஃபண்ட் ரிட்டர்ன் 3 இயர் 26.1, ஃபண்ட் ரிட்டர்ன் 5 இயர்ஸ் 16.7. ஓகே, இதனுடைய ஃபண்ட் ரிட்டர்ன் 1 இயர் கணக்கை பாருங்கள். 50%. எக்ஸாம்பிள், நீங்கள் 1000 ரூபாய் முதலீடு செய்திருந்தால் 500 ரூபாய் கிடைத்திருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் மாதம் 1000 ரூபாய் நீங்கள் முதலீடு செய்திருந்தால் வருடத்திற்கு 12,000 ரூபாய் முதலீடு செய்திருப்பீர்கள். ஸோ அதிலிருந்து ஆஃபாக டிவைட் பண்ணி பாருங்கள், 6000 ரூபாய். ஸோ ஒரு வருடத்தில் 12,000 + 6000 18,000 ரூபாய் மிக குறைஞ்சளவாக வருமானம் கிடைத்திருக்கும். இதுவும் அருமையான ஃபண்ட். பட் இந்த ஃபண்டானது அனைத்து செக்டார்களிலும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்படவில்லை. ஒன்லி இந்த செக்டார் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், அதாவது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் கம்பெனிஸில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஃபண்டானது டெக்னாலஜியை நம்பியே உள்ளது. டெக்னாலஜி ஐடி துறை எப்போ வளர்கிறதோ அந்த நேரத்தில் இந்த ஃபண்டான குரோத் ஆனது 50%, 20% கூட கிடைக்கும். அந்த ஃபண்டானது டெக்னாலஜி எப்போ குறைகிறதோ அப்போது இது கொஞ்சம் பாதிக்கப்படலாம். பட் இது மிகச்சிறந்த ஃபண்ட் ஆகும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறது அதே டெக்னாலஜி ஃபண்ட் எஸ்பிஐ டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட். இதனுடைய என்ஏவி வேல்யூ 95, ஃபண்ட் வேல்யூ 325 crores. எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ 1.69, ஃபண்ட் ரிட்டர்ன் 1 இயர் 37.1, ஃபண்ட் ரிட்டர்ன் 3 இயர்ஸ் 23.8, ஃபண்ட் ரிட்டர்ன் 5 இயர்ஸ் 14.8. ஓகே, நாம் இதற்கு முன்னாடி பார்த்த ஐசிஐசிஐ புரூடென்சியல் அண்ட் எஸ்பிஐ டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட், இந்த 2 ஃபண்டுகளும் மிகச்சிறந்த ஃபண்ட் ஆகும். இந்த 2 ஃபண்டுகளும் ஐடி துறையில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறார்கள். இந்த 2 ஃபண்டுகளில் நீங்கள் மினிமம் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ செலுத்தி கொண்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்ற வளர்ச்சி இருக்கும். இது போன்ற நிறைய பங்குகள் உள்ளன. பட் இந்த 2 பங்குகள் ஐடி துறையில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்படுகிறது. இது ஒரு மிகச்சிறந்த ஃபண்ட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது நிப்பான் இந்தியா ஃபார்மா ஃபண்ட். இந்த ஃபண்டானது என்ஏவி வேல்யூ 244.82, ஃபண்ட் வேல்யூ 3899 crores, 3899 crores. எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ 1.66, ஃபண்ட் ரிட்டர்ன் 1 இயர் 58.3, ஃபண்ட் ரிட்டர்ன் 3 இயர்ஸ் 20.6, ஃபண்ட் ரிட்டர்ன் 5 இயர் 10.6. இந்த ஃபண்டானது நாம் முந்தைய 2 ஃபண்டுகளும் ஐடி துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருந்தார்கள். பட் இந்த ஃபண்டானது மருத்துவத்துறையில் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்படுகிறது. இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் தெரியும், கடந்த 1 வருடங்களாக நாம் கொரோனா
கொரோனா நோயாலும் அல்லது வைரஸ் எனி ப்ராப்ளம் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். அப்படி பார்க்கும்போது மனிதன் இருக்கும் வரை மருந்துகளும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மருந்து கம்பெனிகளும் இருக்கும். இந்த பங்கானது கண்டிப்பாக மருந்து கம்பெனிகளில் மட்டும் நிறைய பங்குகள் உள்ளன. பட் இந்த நிப்பான் இந்தியா ஃபார்மா ஃபண்டானது அதிக வேறு கம்பெனி மியூச்சுவல் ஃபண்டை திட்டங்களை கம்பேர் செய்து பார்க்கும்போது இது அதிகமான லாபத்தை தருகிறது. நாம் அடுத்து பார்க்க இருப்பது கனரா ரோபோகோ ஈக்விட்டி டேக்ஸ் சேவர் ஃபண்ட். இந்த ஃபண்டானது என்ஏவி வேல்யூ 82.72, ஃபண்ட் வேல்யூ 1216 crores, expensive ratio 1.22, fund return 1 year 17.7, fund return 3 year 12.1, fund return 5 years 12.1. இந்த ஃபண்டானது ஆல்சோ எல்லா கம்பெனிகளையும் முதலீடு செய்யப்படுகிறது. பட் இந்த ஃபண்டானது இஎல்எஸ்எஸ் திட்டத்தில் வருகிறது. இஎல்எஸ்எஸ் திட்டம் மீன்ஸ் இந்த ஃபண்டில் நீங்கள் 500 1000 செலுத்தினால் ஏடிசியிலிருந்து வரி விலக்கு கிடைக்கும். உதாரணமாக ஒவ்வொருவரும் பிபிஎஃப் ஆர் எல்ஐசி போன்ற துறைகளில் முதலீடு செய்யலாம். அதில் மிக குறைந்த அளவே வட்டி கிடைக்கும். பட் இந்த ஃபண்டானது மியூச்சுவல் ஃபண்டிலும் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் வித் ஸ்டாக் மார்க்கெட் ஈக்விட்டியில் உள்ளது. பட் ஏடிசியில் ஆல்சோ உங்களுக்கு வரி மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சிஸ் மிட் கேப் டைரக்ட் பிளான். இதனுடைய என்ஏவி வேல்யூ 49.73, ஃபண்ட் வேல்யூ 6949 crores. இந்த ஃபண்டானது நீங்களே பாருங்கள், முதல் ஒரு வருட மதிப்பில் 16% கிடைத்துள்ளது, 3 வருடத்தில் 13%, 5 வருடத்தில் 14.4%. நீங்களே பாருங்கள், மினிமம் 13% வட்டி நமக்கு கிடைக்கும். இந்த ஃபண்டானது எல்லா துறைகளிலும் முதலீடு செய்துள்ளனர். எல்லா துறைகளிலும் டாப் 5 கம்பெனிஸில் மட்டுமே முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இதுவும் 5 ஸ்டார் ரேட்டிங் பெற்றுள்ளது. நாம் அடுத்து பார்க்க இருக்கும் ஃபண்டு டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட். இந்த ஃபண்டானது பார்த்தீர்கள் என்றால் மிக முக்கியமான ஃபண்டாகும். இதனுடைய வேல்யூ ஃபண்ட் ரிட்டர்ன் 1 இயரில் 40%, அது மீன்ஸ் 40.3% கிடைத்துள்ளது. கடந்த 3 வருடங்களை பார்க்கும்போது 27.2%. ஸோ ஓவராலாக இந்த ஃபண்டானது 25%க்கு மேல் வட்டிகளை தருகிறது. ஏன் இந்த ஃபண்டு 25% மேல் வட்டிகளை தருகிறது என்றால், கடந்த 3-4-5 வருடங்களாக ஐடி துறையானது நல்ல முன்னேற்றத்தில் உள்ளது. இந்த ஃபண்டானது அனைத்து முதலீடுகளும் ஐடி துறையில் மட்டுமே முதலீடு செய்யப்படுகிறது. அது உதாரணமாக இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் போன்ற முக்கியமான ஐடி துறை கம்பெனிகள் மட்டுமே முதலீடு செய்யப்படுகின்றன. அனைத்து கம்பெனிகளும் ஐடி துறை கம்பெனிகளும் கடந்த 3-4 வருடங்கள் நல்ல முன்னேற்றத்தில் உள்ளன. அதனாலேயே இந்த ஃபண்டானது 25%க்கு மேல் கிடைக்கிறது. ஸோ நாம் இதுவரை பார்த்தது டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்டுகளில் நாம் சில ஃபண்டுகளை பார்த்தோம். இஎல்எஸ்எஸ் துறைகள், ஏடிசி விதிவிலக்கு துறைகள், சில ஃபண்டுகள் மருத்துவத்துறைகள், சில ஃபண்டுகள் ஐடி துறைகள், சில ஃபண்டுகள் ஓவரால் ஆல் த செக்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது. உங்களுக்கு இதில் எந்த ஃபண்டு விருப்பம் உள்ளதோ அந்த ஃபண்டை தேர்ந்தெடுத்து மாதம் 500 ரூபாய் 1000 ரூபாயை முதலீடாக சேமிப்பாக ஒரு கணக்கில் உங்களுடைய அருகாமையில் உள்ள எந்த ஒரு பேங்கிலும் மியூச்சுவல் ஃபண்ட் பேங்கிற்கு அருகில் சென்று அக்கணக்கை தொடங்குங்கள். அல்லது நேரடியாக உங்கள் மொபைலிலேயோ குரோவாப் மூலியமாக முதலீடு செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது மாதம் 500 ரூபாய் 6000 ரூபாய் என்பது சிறுக சிறுக சேர்க்கும்போது 3 வருடமோ 1 வருடமோ 5 வருடம் நான் கணக்கை பார்த்தோம். 5 வருடத்தில் 3 வருடத்தில் அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அந்த வருமானத்தை எடுத்து நீங்கள் அதை கொண்டு போய் உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறையிலோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்குரிய படிப்பு செலவுகளிலோ அல்லது உங்களுடைய நகைக்கு திட்டங்களிலோ சேமித்து வைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். Thanks for watching. Please subscribe and like.